வணக்கம். ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. இன்னைக்கு நம்ம ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடத்துல பாருங்க, இந்த ராசியில ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே நட்சத்திரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே டேட்ல நிறைய பேர் 1000 பேர் பிறந்திருப்பாங்க. லட்சம் பேர், கோடி பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இண்டிவிஜுவலா இல்லை. எப்படின்னா இப்ப பாருங்க, மீன ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாமே சாடே சாத்தி நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்ல. எதுக்குன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி உங்களோடது புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வெறும் ஜாதகம் மட்டும் இல்ல, கை ரேகையும் ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, அது கையில இருக்கா? அது ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணணும். எதுக்குன்னா ஒருவேளை உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம், ஆனா கை ரேகை போய் சொல்லாது. ஸோ ரெண்டுமே மேட்ச் பண்ணி, நாடி ஜோதிடம் படி, பாமிஸ்ட்ரி படி ரெண்டுமே மேட்ச் பண்ணி நாம ஒருவேளை இந்த டேட் ஆஃப் பர்த் சரி இல்லை இன்னாலும் கூட நாம கண்டிப்பா இந்த கை ரேகை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் இருக்குன்னு பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஜாதகத்துல தசா பீரியட் நாம பார்ப்போம். அதுக்கப்புறம் கை ரேகை வச்சு கையில சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எப்போ எந்த ஏஜ்ல டச் ஆகுது அது பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம அலைன் பண்ணி சொன்னா 100% ப்ரெடிக்ஷன் கரெக்டா வரும். இந்த மாதிரி நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா பைரவி ஆஸ்ட்ரோவை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். சிம்ம ராசி 2026 மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சிம்ம ராசியில பிறந்தவருக்கு ராசியில இருக்கிற கேத்து கிரகம் கேத்து எப்பவுமே இந்த உடைக்கிற ஒரு வேலை பண்ணும். உடைக்கிறதுனா அந்த ரிலேஷன்ஷிப் ஆயிருக்கலாம், பணம் ஆயிருக்கலாம், பிசினஸ் ஆயிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மெலஃபிக் பிளானட். இது ராசியில இருக்கிறது யூசுவலா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் கொடுக்கும். அது என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா திருமண வாழ்க்கை பிரச்சனை, மேரேஜ் டிலே ஆகுறது, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கட் ஆகுறது, அஷ்டமத்துல செவ்வாய் கூட இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்களை இது கொடுக்கும். ரொம்ப ஜாக்கிரதை இருங்க. ஜாதகத்தை நாம மேட்ச் பண்ணும்போது சயின்டிபிக்கல் இது பார்க்கணும். ஆயுஷ்யம், ஆரோக்கியம், சந்தானம், பர்சனாலிட்டி, சைக்காலஜிக்கல் டெண்டன்சிஸ் எல்லாமே நாம பார்க்கிறோம். அது விட்டுட்டு சும்மா ஒரு பொருத்தம் பார்க்க கூடாது. ஸோ இது ரொம்ப ஜாக்கிரதை இருங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் புத்திசாலியை யோசிச்சு பேசுங்க. இதுக்கான ஒரு எமோஷனலி பேசினா அங்க மேரிட்டல் லைஃப் டெஸ்ட்ராய் ஆகிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் சதுர்த்த பாவத்தில் இருக்கிற சுக்கிரன் பார்க்கும்போது யூஸ்வலா இவருக்கு ஏதாவது பொருள், கேட்ஜெட்ஸ் ஆயிருக்கலாம், வெஹிக்கிள்ஸ் ஆயிருக்கலாம், துணி கூட ஆயிருக்கலாம். இந்த மாதிரி இப்ப நிறைய நாளையுமே உங்க மனசுல இருக்கும். இதென்ன சார் நீங்க துணி சொல்வீங்கன்னா, எப்படின்னா அவர் இருக்கிற பொசிஷன் மேல ஒரு சின்ன சின்ன பொருள்கள் கூட ஒருத்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிருக்கும். அது வாங்குற அவர் லைஃப்ல வர அதிகமான சான்சஸ் இந்த டைம் பீரியட்ல இருக்கு. வீடு வாங்குற யோகம் அதிகமாவே இருக்கு இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு. சதுர்த்த பாவத்து மேல சுக்கிரனோட திருஷ்டி இருக்கிறதுனால 11th ஹவுஸ்ல இருக்கிற யோகம் நம்ம பார்த்தா, யார் யார் புதுசான கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க ஜாப்ல, உங்க கரியர்ல இம்ப்ரூவ்மெண்ட், அவர் எல்லாருக்குமே நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதிகமான ஸ்கோர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், ஞாபக சக்தி நல்லா இருக்கும். 11th ஹவுஸ்ல ஜூபிட்டர் உங்க எல்டர் பிரதர்களுக்கு, உங்களுக்கு பெரிய உங்களுக்கு அண்ணன் இருந்தா, அக்கா இருந்தா, அவருக்கு இந்த டைம் பீரியட்ல சக்சஸ். அவர் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பாங்க, அந்த பிரச்சனையில இருந்து அவர் வெளியே வரலாம். இது அதிகமான பாசிபிலிட்டிஸ் இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. தசம பாவத்துல இருக்கிற சுக்கிரன் நாம பார்த்தா கண்டிப்பா கரியர்ல நிறைய மாற்றங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா கைரேகையில நாம அந்த சுக்கிரனோட எனர்ஜி, அதனோட பிளேஸ்மெண்ட், அது எப்படி இருக்கு, அது எல்லாமே பார்த்து உங்க கரியர்ல எந்த மாதிரி நீங்க ப்ரோக்ரஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம ஈஸியா சொல்ல முடியும். ஆனா வெறும் நம்ம சுக்கிரனோட பார்த்தா கரியர்ல ஒரு ப்ரோக்ரஸ் கண்டிப்பா இருக்கு. நவம பாவத்துல இருக்கிற கிரகங்கள் பார்த்தா உங்க ஃபாதர்ல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, சொத்து எல்லாமே கிடைக்கிற சான்சஸ், அதுக்கு சரியான வழி, அதுக்கு சரியான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிற அதிகமான பாசிபிலிட்டிஸ் இந்த டைம் பீரியட்ல இருக்கு.
ஸோ பஞ்சம பாவத்தை நம்ம பார்த்தா கண்டிப்பா குழந்தை யோகம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து சார் நான் ஐவிஎஃப் பண்ற இது போகிற மெடிக்கேஷன் சொல்லுவாங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா இந்த டைம் பீரியட்ல குரு கிரகத்தோடு சந்தானத்துக்கு காரக்கரா ஆயிருக்கிற அந்த கிரகம் வந்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஈஸியா அந்த அந்த பிரச்சனை கிளியர் ஆகிற அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹெல்த் ரிலேட்டட் டென்ஷன்ஸ், ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ஸ் அதிகமா வரும், ஜாகிரதை இருங்க. அதுக்கப்புறம் வந்து சூரியன் லக்னாதிபதி ராசியாதிபதியான சூரியன் வந்து நவபாவத்துல இருக்கிறது வந்து உங்க ஃபாதரோட சக்சஸ் நீங்க பார்ப்பீங்க. சார் என்னோட ஃபாதர் பத்தி சொல்லுங்க சார்ன்னு கேட்பாங்க. சார் என் ஃபாதர் அந்த பிசினஸ் பண்றாங்க, சக்சஸ் வருமா இல்லையா? இல்ல, இந்த டைம் பீரியட்ல அவருக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வச்சு கண்டிப்பா அதுல அவர் சக்சஸ் ஆகிற ஒரு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் வந்து சிம்ம ராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.